நன்றினா என்னன்னே தெரியாத சுத்தமான சுயநலவாதி விஜய்ங்க. ஏன் அப்பா உனக்கு கேப்டன் கண்ணு தெரியலையா? எல்லாம் அரசியல் நாடகம், சினிமாக்காரன். ஏன் ஒரு படத்துல கூட சண்முக பாண்டியன்ற ஒரு தம்பிய விஜயகாந்த் சாரோட பையனை ஏன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீ நடிக்க வைக்கல? இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறவன் தான்டா தலைமை, நாசப்படுத்துறவன். இதுல எதை பண்ண முடியும் எதை பண்ணக்கூடாதுன்னு இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு மறுபொருள் விஜயகாந்த் சார். நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. சின்ன வயசுலேருந்தே அவருடைய படங்கள் நிறைய பார்த்து அவருடைய வாய்ஸ் எல்லாம் பேசி நிறைய மேடைகளில் மிமிக்ரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 33 வருஷம் கழித்து அதே கேலப்போட அற்புதமாக 4K சொல்யூஷனோட இந்த படத்தை நான் இன்றைக்கி சண்முக பாண்டியன் அண்ணன், RK செல்வமணி சார், அம்பிகா மேடம், மன்சூர் அலிகான் அண்ணன் கூட உட்காந்து தான் நாங்கள் படம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இது 33 வருஷம் கழித்து வந்த படம் ஒருவேளை பழசாக இருக்குமோ? ஏன்னா அன்றைக்கி ஃபிலிமில் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அது ஃபிலிமில் பண்ண மாதிரியே இல்லாமல் இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் தொழில்நுட்பத்தை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டெல்லாம் அன்றைக்கெல்லாம் மேடைகளில் அந்த பாட்டை போடாத எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. அதே மாதிரி பாசமுள்ள பாண்டியரே, இசைஞானி இளையராஜாவோட வலுவான இசை, மன்சூர் அலிகானோட மிரட்டலான நடிப்பு, லியாகத் அலிகான் அவருடைய வசனம் இன்றைக்கும் தீ பிடிக்குது தேட்டரில். 33 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வசனம் எப்படி எழுதினாரோ அந்த வசனம் 300 வருஷம் ஆனாலும் அந்த வசனம் தாக்கும். ஏன்னா அப்படி தான் காவல்துறையினுடைய அட்டுழியம், அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகம், கட்சிக்காரங்களுடைய ஊழல், கோடி கோடியாக சம்பாதிக்கிறது, ஒரு குற்றவாளி வீரபத்திரன் அவனுக்கு உடந்தையாக இருக்கிறது ஒரு கலெக்டர், ஒரு டிஎஸ்பி, அந்த ரேஞ்சில் இருக்கிறவரை பற்றி ரொம்ப அற்புதமாக, அதுலேயும் இந்த கிளைமாக்ஸில் பேசின ஆர்கியூமெண்ட் வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். படம் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் விஜயகாந்த் ஐயாவை பற்றி தெரியாது. அவங்கெல்லாம் ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமூகத்துக்கு தேவையான ஒரு புரட்சிகரமான படம் தான் கேப்டன் பிரபாகரன். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து 33வது நிமிஷத்துலேருந்து ஹீரோவே என்ட்ரிங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சினிமா மேடம் எழுத்து போட்டு முடிஞ்ச உடனே ஹீரோ லெக் ஷாட் காட்டுறாங்க, பூவை தூவுறாங்க. ஆனால் 33 நிமிஷம் அப்போ ஆடியன்ஸை கட்டி போட்டிருக்கு பாருங்க அந்த திரைக்கதை. ஃபர்ஸ்ட் ஹாப்பில் அந்த காட்டை காமி வீரபுத்திரத்தை காமிச்சு அப்படியே ரம்யா கிருஷ்ணன் ஒரு சாங்கை வச்சு 33 நிமிஷம் கட்டி போட்டிருக்காருன்னா இந்த படத்தோடைய திரைக்கதை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. விஜயகாந்த் சார் அவர் எல்லாரையும் நடிக்க வச்சிருக்காரு. குறிப்பாக மன்சூர் அலிகானுக்குலாம் என்ன மாதிரி ஸ்கோர் தெரியுமா? அற்புதமான ஸ்கோர். அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணனாக இருக்கட்டும், அதே மாதிரி கூட நடித்த லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாருக்கும் கலைஞர்களுக்குமே சரியாக பங்கை பிரித்து கொடுத்து ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் முதல் நாயகன் கதை RK செல்வமணி, 2வது நாயகன் இசைஞானி ஐயா இளையராஜா, 3வது நாயகன் மன்சூர் அலிகான், 4வது நாயகன் படத்தோட வசனம் லியாகத் அலிகான். சும்மா பிச்சு படம் எடுத்துட்டாங்க. விஜயகாந்தனுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு விஜய்க்கு எந்த தகுதியோ எந்த அருகதையோ கிடையாது. யார் விஜயகாந்த் சாரை பெயரை பயன்படுத்தணும்னா விஜயோட அப்பா, பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய புரட்சி இயக்குனர் ஐயா SA சந்திரசேகரன் அவர்களுக்கு மட்டும்தான் விஜயகாந்த் ஐயா அவர்கள் பெயரை உச்சரிப்பதற்கு தகுதி இருக்கிறது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு மறுபொருள் விஜயகாந்த் சார். அதே மாதிரி விஜயகாந்த் சார் அப்படின்னா மறுபொருள் நன்றி அப்படின்னு நான் சொல்லலை. SA சந்திரசேகரன் அப்பா இதே கமலா தேட்டரில் கேப்டன் பிரபாகரன் இசை வெளியீட்டு விழாவில் சொன்னார். அவர் நன்றியோடு இருக்கார். ஆனால் அவர் பெத்த புள்ள விஜய் நன்றியோடு இருக்காரா? நன்றினா என்னன்னே தெரியாத சுத்தமான சுயநலவாதி விஜய்ங்க. ஏன் நேற்று தாவேகா மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் பேரை சொல்லணும்? ஏன் இதுக்கு முன்னாடி முதல் மாநாடு விக்ரமாண்டியில் நடத்தினில அப்போ விஜயகாந்த் ஐயா பேரை ஏன் சொல்லலை? அப்போ எங்கே போன நீ? ஏன் அப்பா உனக்கு கேப்டன் கண்ணு தெரியலையா? எல்லாம் அரசியல் நாடகம், சினிமாக்காரன், போலியான நடிப்பு, இந்த அரிதாரம் பூசிட்டு மக்களை ஏமாற்றி நடிக்கிறாங்கல்ல, அதே வேலையை தான் இந்த கூத்தாடி விஜய் செய்கிறாரு. ஏன் இந்த 2வது மாநில மாநாட்டில் மதுரையில் நடக்கும்போது ஏன் விஜயகாந்த் ஐயா பேரை சொல்லணும் அப்படின்னா, சுயநலம், தேமுதிக ஓட்டை பிரிக்கிறதுக்காகவும் விஜயகாந்தோட ரசிகர்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சுயநலமான ஒரு அரசியல் நாடகம் மாறாரே தவிர விஜயகாந்த் ஐயா பேரை சொல்லுவதற்கு விஜய்க்கு துளியளவும் தகுதி இல்லை. அப்படி நன்றி இருந்துச்சுன்னா நீ இத்தனை படம் விஜய் சார் நடிச்சிருக்காருல்ல, விஜய் நடிச்சிருக்காருல்ல, ஏன் ஒரு படத்தில் கூட சண்முக பாண்டியன்ற ஒரு தம்பியை விஜயகாந்த் சாரோட பையனை ஏன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீ நடிக்க வைக்கல? எத்தனை கேரக்டர் நீ நடிச்சிருக்க? அதில் ஒரு தம்பியா நடிக்க வச்சிருக்கலாம், ஒரு இன்ஸ்பெக்டர் நடிக்க வச்சிருக்கலாம், ஒரு போலீஸா நடிக்க வச்சிருக்கலாம். இப்படித்தானே செந்தூர பாண்டியன்ல விஜய் தோத்து போய் நாளைய தீர்ப்பு, மாண்புமிகு மாணவன், சந்திரலேகா, இப்படி SA சந்திரசேகரன் சார் டைரக்ட் பண்ண அத்தனை படமும் ஃபிளாப்பு. குடும்ப கஷ்டத்தில் இருக்க சூழ்நிலையில் விஜயகாந்த் சார்ட்ட ஹெல்ப் கேட்கவும் அவர் எனக்கு சம்பளமே வேணான்னு சொல்லி நடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லலை. SA சந்திரசேகரன் சாரே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மகா மனிதன்
ஒரு நன்றியுள்ளம் படைத்தவர், தமிழ் மக்களை நேசிக்கக்கூடிய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் சண்முக பாண்டியனை ஏன் இந்த விஜய், இந்த கூத்தாடி விஜய், இந்த தாவேக தலைவர்னு சொல்லி கொண்டிருக்கிற விஜய் ஏன் நடிக்க வைக்கல? இணைய மாதிரியே எல்லா பேருக்கும் இந்த கேள்வி இருக்கும். இது ஏதோ அரசியல் பகையோ இல்லை அரசியல் முரண்பாடோ இல்லை. நானும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே கலை இலக்கிய அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கேன். நான் இப்போ கட்சி சார்ந்து பேசலை, இப்போ ஒரு ரசிகனா ஒரு மனுஷனா பேசுகிறேன். அப்போ நீ ஏன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா பேர சொன்னேன்? நான் கேப்டன் விஜயகாந்த் படத்தை குறைஞ்சபட்சம் 15 தடவை 20 தடவைக்கு மேலே தான் பார்த்துருக்கேன். அவருடைய வசனங்களை கேட்டு கேட்டு ஊறி போச்சு. ஏய், எவன்டா தலைமை? இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான்டா தலைமை. நாசப்படுத்துறவன், சேலப்படுத்துறவன், கலங்கப்படுத்துறவன்ல இனிமேல் கோட்டைக்கு போக முடியாது. நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில், வேலூர் ஜெயில், பாளையங்கோட்டைக்குடா. ஏன் இதே கேப்டன் பிரபாகரன்ல அடிக்கடி உதைக்கு உத, லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல், மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஏய் வீரபத்ரா, நீ இந்த சத்தியமங்கத்துல எந்த மூலையில காட்டுக்குள்ள இருந்தாலும் உன்னை தேடி பிடிச்சு வந்து சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டு வந்தா இந்த கேப்டன் பிரபாகரன். இந்த மாதிரிலாம் நாங்கள் அவர் படங்களை பல தடவை பார்த்து விஜயகாந்த் சாரை நான் ரசிச்சிருக்கேன். ஒரு தடவை விஜயகாந்த் ஐயாட்டையும் அவருடைய குரலில் பேசி காட்டின ஒரு பாக்கியம் கூட எனக்கு கிடைச்சிச்சு. எனவே விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களை பேரை உச்சரிப்பதற்கு தகுதியே இல்லை, ஒரு அருகதையற்றவர். சுயநலமான ஒரு அரசியலுக்காக நேற்றைய மாநில மாநாட்டிலே அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் நன்றியுள்ளத்தோடு இருந்திருந்தால் சண்முக பாண்டியனை ஏன் அவருடைய படங்களில் ஒரு சின்ன கதாபாத்திரமாவது கொடுத்து நடிக்க வைக்கவில்லை என்பது என்னோட கேள்வி மட்டுமல்ல. தேமுதிக சேர்ந்த உறுப்பினர்கள் விஜயகாந்தோடைய நசிக்கின்ற ரசிகர்களுடைய கேள்வியும் அதுதான். அப்ப நேற்று மேடையில் நீ சுயநலமான ஒரு அரசியலை ஆரம்பிச்சிருக்க, அதுக்காக நீ விஜயகாந்த் எங்க அண்ணன் எம்ஜிஆர் கூட பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு அரசியல் தான். 2026க்கு பிறகு இதுதான் விஜய்க்கு கடைசி மாநாடுங்க. 2026க்கு பிறகு தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது. அரசியல் என்ன விளையாட்ட போச்சா? ரவுரே ஒரு படத்துல சொல்லுவார், முதல்ல ஒரு நாள் நீ சிஎம் இருந்து பார், என் நாக்காலே ஒரு உள்படுக்க, என் பதவி ஒரு உள் கிரீடம் உனக்கு பழிச்சுன்னு புரியும். இதுல எதை பண்ண முடியும், எதை பண்ணக்கூடாதுன்னு இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. ஒரு கலவரம் நடக்குதுன்னா நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஆகாம முடிவெடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை மாலைகள், எத்தனை மரியாதைகள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்துருவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு முதல்வன் படத்தில் பேசுவார். இவர் ஷூட்டிங் போவாரா, நடிப்பாரா, நேராக வருவாரா, பனையூர்லேயே மீட்டிங் போடுவாரா, பாதிக்கப்பட்ட மக்களை எங்கேயுமே போய் பார்க்க மாட்டாரா. இந்த கவின் ஆணவ படுகொலை, அதற்கு ஒரு நீதி கிடைக்கல. எவ்வளவு பிரச்சனை, ஒரு சாதிய ஆணவ படுகொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். வெட்டி கொன்னவனோட அப்பனு ஆத்தானு போலீஸ் பண்ண வேலை பார்க்குறேன். நீ அவன் வீட்டுக்கு போனியா, இல்லை அதை பற்றி அவனுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தியா, இல்லை அந்த மாநில மாநாட்டில் நீ அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆறுதல் சொன்னியா? எதுவுமே சொல்லலை. சுயநல அரசியலுங்க. அவருக்கு அரசியல் தெரியாதுங்க, நடிக்க தெரியும். நல்ல நடிகன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. காலத்தில் நிற்கணும். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, கலாச்சாரத்துக்காக எவன் நிற்கிறானோ அவன் தான் தலைவன். விஜய் தலைவன் கிடையாது, ஒரு தற்குறி. நன்றி, வணக்கம்.